சுடர் இனிமேலும் நம்ம மல்லிய விட்டு வைக்கக்கூடாது அப்படின்ற மாரி முடிவு பண்ணி, இப்போ அவங்கள கொலை பண்ணணும் அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இப்போ சிம்பிளான ஒரு ட்ரிக்க தான் யூஸ் பண்ண போறாங்க. அதாவது மல்லிக்கு இதுக்கு முன்னாடி இந்த ரகு யாரு, என்ன, ஏது அப்படின்றது எல்லாமே தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப முழுசா தெரிய போகுது. ஏன்னா, இந்த சுடர் இருந்துகிட்டு நம்ம மல்லியோட கதைய முடிக்கணும் அப்படின்றதுக்காக, ரகுக்கு ஃபோன் பண்ற மாரி ஆக்ட் பண்ணி, அதாவது இந்த மாரி வந்து ஆ நான் வந்து உங்கள பார்க்கணும். ரகு எங்க இருக்கீங்க? அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்ற மாரி பேசுறாங்க. ஏன்னா நம்ம மல்லி பின்னாடியே வருவாங்க இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால. இப்போ இந்த அதாவது சுடர் வந்து நம்ம மல்லிய கொல்றதுக்காக தான் இந்த ஏற்பாடுகள்லாம் பண்றாங்க அப்படின்றது தெரியாம, மல்லியும் பின்தொடர்ந்து போய் ரகு யாரு, என்ன, ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம்னு நெனச்சாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்து, இப்போ நம்ம மல்லி வசமா மாட்டிக்கிறாங்க. அதுவும் இல்லாம, "நீ விஜய் கூட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா வந்து எனக்கு விஜய் கிடைக்க மாட்டான். உன்ன முதல்ல கொன்னு போட்டா தான் அடுத்தடுத்து எனக்கு விஜய் கிடைப்பான். அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே நான் நெனச்சது எல்லாமே நடக்கும். நான் பாட்டுக்கு ரேணுகாவா இங்க வாழ்ந்துடலாம் அப்படின்றதுக்காக தான் இங்க வந்தேன். ஆனா என்னை இப்படி ஒரு கொலை பண்ண வைக்கிறியே அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த சுடர் இருந்துட்டு கையில கட்டையோட வச்சுக்கிட்டு நம்ம மல்லி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு நீ என்னதான் பண்ணாலும் சரி விஜய்க்கும் உனக்கும் எந்த காலத்துலயும் கல்யாணம் நடக்காது. என்ன கொன்னே போட்டாலும் கூட சரி நான் ஆவியா வந்து கூட உங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்துவேன். ஏன்னா என் புருஷன் விஜய் ரொம்ப நல்லவரு. அவரோட பொண்டாட்டி ரேணுகா ஆரம்பத்திலேயே அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க அப்படின்றது கன்ஃபார்ம். நீ சுடர் தான் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாண்டி நான் சுடர் தான். இதுக்கு மேல உன்னால என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுவும் இல்லாம நான் வந்து உனக்கு பொறி வச்சு உன்னை புடிச்சேன் அப்படின்றது கூட தெரியல. உன்னை இங்க வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். இப்போ நான் அதாவது எத்தனையோ இடத்துல உன்னை விஜய் வந்து காப்பாத்திருக்கான். ஆனா உண்மையிலேயே உன்னோட காதல் நிஜம். நீயும் அதாவது விஜயும் உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காரு, அன்பு வச்சிருக்காரு அப்படின்றது நிஜம் அப்படின்னா, இப்போ வந்து உன்னை காப்பாத்த சொல்லு. கண்டிப்பா இனிமே உன்னை காப்பாத்தவே முடியாது. யாருமே வந்து காப்பாத்த முடியாது. உன்னை கொன்னாதான் அடுத்தடுத்து நான் நினைச்சது எல்லாமே நடக்கும். இல்லன்னா நான் தான் ஜெயிலுக்கு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த சுடர் வந்து சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டதும் நம்ம மல்லி இருந்துட்டு அந்த கடவுள் இருக்கிறது நிஜம் அப்படின்னா கண்டிப்பா என் விஜய் வருவாரு, என்னை காப்பாத்துறதுக்காக வருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவும் கான்பிடென்ட்டோட இருந்துட்டு இருக்காங்க. மல்லி நீ என்ன முட்டாளா? இந்த கடவுள் இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பொய்யான ஒரு விஷயம். அதே மாதிரி கடவுள் இருந்ததுதான் எங்களை மாதிரி ஆட்கள் வந்து இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இவ்வளவு சுதந்திரமா சுத்திட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் நடக்கவே வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது விஜய் வருவான்னு சொல்லிட்டு நீ கனவுல கூட எதிர்பார்க்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மல்லிகையோட அதாவது மல்லியோட நம்பிக்கை வந்து வீண் போகாது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா அதே சமயத்துல இந்த சுடர் இருந்துட்டு நம்ம மல்லியை இங்கேயே கொன்னு போட்டுடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா அடுத்தடுத்து விஜய் அடையணும் அப்படின்னா இதை தவிர வேற வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்ததா என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்றது தெரியாம நம்ம மல்லி இருந்துட்டு விஜய் என்னை காப்பாத்த எப்படியாச்சும் வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கதறிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.